கலைஞர் தொலைக்காட்சியை பார்த்தா முதல்ல தொடங்கும் போது ஒரு வார்த்தை போடுவாங்க, கலைஞருடைய குரல் கேட்கும். அதுல கலைஞருக்கு என்னன்னா, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் மறந்துடாதீங்க, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் சாக மாட்டேன், கட்டுமரமாக மிதந்துதான் உங்களுக்கு உழைப்பேன்னு சொன்னார். அவர் கட்டுமரமாக இருக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப இருக்கிற தலைவர் அவரால் உருவாக்கப்பட்ட உழைப்பின் உருவமாக இருக்கிற எங்கள் ஒப்பற்ற தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கட்டுமரமாக இல்ல, கப்பல் மரமாக வந்து உழைப்பார் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை தான் பெற்றிருக்கிறோம். எங்காவது ஒரு இடத்தில் இந்த கொள்கை எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் நண்பர்களே ஒன்றே ஒன்று, எங்காவது ஒரு தலைவர் எதிரிகள் கூட யாரவரை தோற்கடித்து விட்டோம் என்று மகிழாமல் இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஐயோ நாம் தோற்கடித்து விட்டோமே, அவர் தோற்று விட்டாரே என்று அந்த கண்ணீர் துளிகள் இன்னமும் பன்னீர் துளிகள் போல அவர் மீது விழுந்து கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் இந்த அடையாளம், அதுதான் மிக முக்கியம். அவர் அதனால இந்த இயக்கம் நொடிந்து விடாது, இந்த இயக்கம் சரிந்து விடாது, இந்த கொள்கைகளுக்கு ஒருபோதும் சரிவு ஏற்பட்டு விடாது. அதைத்தான் நீங்கள் நன்றாக நினைத்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் தந்த பணத்தை வாங்கி வங்கியில போட்டுட்டு அந்த 5000 ரூபாய அவர் விடுத்த விடியல் பயணத்திலேயே பஸ்ல போய் அவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கேயே ஓட்டு போட்டு அவருக்கு எதிராகவே ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்தா கூட அந்த மனிதர் கலங்கவில்லை. ஓட்டு போடாதவர்களுக்கு உடனடியாக தோல்வியை பற்றி கவலைப்படாமல் உடனடியாக வந்து அவருடைய தொகுதியில வெற்றி பெற்றவர்கள் கூட நன்றி சொல்லவில்லை. ஆனால் தோற்றதாக சொல்லிக் கொள்ளப்படுவதால் இது யாருக்கு வெற்றி? எப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை தயாரித்திருக்கிறார் கலைஞர். காரணம், தினசரி முக்கிய செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு TN Wire News சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.